என் பெயர் அனிருத். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். வயது 13. எங்க அம்மா பிரியா, அப்பா விக்னேஷ். நாங்க சென்னையில் ஒரு பெரிய பங்களாவில் இருக்கோம். அப்பா ஒரு பெரிய கம்பெனில உயர் பதவியில் இருக்கார். எனக்கு எது வேணும்னாலும் வாங்கித் தருவார். என் பள்ளி, ஃபீஸ், கிரிக்கெட் கோச்சிங், புது ஐபோன் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அம்மாவோட நான் ரொம்ப நெருக்கமாய் இருந்தேன். இரவு படுக்கும்போது என் தலையை தடவிக் கொடுப்பா. ரகசியங்களைச் சொல்வேன். அவளை விட நெருங்கிய நண்பு எனக்கு யாரும் இல்லை. அம்மா அடிக்கடி ஒரு அங்கிளோட போனில் பேசுவா. பெயர் அருண் அங்கிள். பழைய கல்லூரி நண்பன்னு சொன்னா. நான் ஒண்ணும் நினைக்கல. அவங்க சிரிச்சு பேசுவாங்க. அவ்வளவுதான். ஒரு நாள் என் ஃபோன் சார்ஜ் இல்ல. அம்மாவோட ஃபோனை எடுத்தேன். வாட்ஸ்அப் திறந்தேன். மேலே அருண் அங்கிளோட சாட். பச்சை கலரில் இருந்தது. புதுசா மெசேஜ் வந்திருக்கு. நான் திறந்தேன். இன்னிக்கு நைட்டு 11 மணிக்கு உன் வீட்டு பின்கேட் பக்கத்துல வா. ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா பதில். அவன் அப்பா வெளியூர் போயிருக்கார். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். போட்டோக்கள். அம்மாவும் அருண் அங்கிளும் ஒரு காரில். அவன் கை அம்மா தோளில். இன்னொரு போட்டோ. இருவரும் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி. என் கால்கள் நடுங்கின. போனை தூக்கி எறிஞ்சிட்டு அறைக்குள் ஓடி கதவ சாத்தினேன். மூச்சு வரல. அழுகை வந்தது. ஆனா சத்தம் வரக்கூடாதுன்னு வாய பொத்திக்கிட்டு அழுதேன். எங்கம்மா எங்கம்மா இப்படியா? அப்பா அன்னிக்கு வெளியூரில் இருந்தார். இரவு 11 மணி. நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். பின்கேட் திறந்தது. அம்மா வெளிய போனா. கருப்பு ஷால் போட்டுக்கிட்டு. ஒரு காரில் ஏறினா. அருண் அங்கிள் ஓட்டினார். கார் போனது. நான் படுக்கையில் படுத்து அழுதேன். எங்க அம்மா என்னை விட அவனை தேர்ந்தெடுத்திருக்கா. அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும்? விவாகரத்தா? நான் யாரோட போவேன்? அம்மா அதிகாலை 4 மணிக்கு திரும்பி வந்தா. எங்க அறைக்கு வந்து என் நெத்தியில முத்தம் கொடுத்தா. நான் கண்ண மூடிக்கிட்டு பாசம் நடிச்சேன். ஆனா உள்ளுக்குள்ளே எரிஞ்சேன். இப்போ ஒரு வாரமா நான் அம்மாவோட சரியா பேசல. அவ என்னடா ஆச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்லன்னு சொல்றேன். அவ கண்ண பார்க்கவே முடியல. அப்பாவ பார்த்தா அழுகை வருது. அவர் ஒன்னும் தெரியாம அம்மாவை இன்னும் அக்கறையா பார்த்துக்கிறார். என் போனில் ஒரு நோட் எழுதியிருக்கேன். எங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறா. நான் என்ன செய்யணும்? அப்பா கிட்ட சொல்லி அம்மாவை இழக்கணுமா? அம்மா கிட்ட சொல்லி அப்பாவை இழக்க விடணுமா? இருவரையும் இழந்துடணுமா? நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட சொல்வேன்? என் அறை இருட்டா இருக்கு. வெளியே அம்மா அப்பா பேசுற சத்தம் கேக்குது. என் இதயம் மட்டும் உடைஞ்சு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட கேள்வி. நீங்க அனிருத்தாக இருந்திருந்தால் அந்த நோட்டை யாரிடவாவது காட்டியிருப்பீங்களா? அல்லது என்ன செஞ்சிருப்பீர்கள்? உங்கள் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 13 வயசு பையனுக்கு இது உதவியாகலாம்.